பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவன் நம்பிக்கையோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் விச் ஸ்ட்ரென்தன் மீ. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அதே வார்த்தை மார்க்கு 10வது அதிகாரம் 27வது வசனத்தில், மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என அன்பானவர்களே, பவுல் இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லும்போது ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொல்லுகிறான். என அன்பானவர்களே, தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்துச்சுன்னா, தேவன் உங்கள் கூட இருப்பார் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் யாரும் நிற்க முடியாதுங்க. அப்போ உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும். வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். ஒருவேளை இந்த கால வேளையில் நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். எல்லாவற்றிலும் தோல்வியை சந்தித்த நீங்கள் இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படி, ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யும்படி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நல்ல கவனிங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் அவருடைய கரத்தினால தான் அதை செய்து முடிக்கிறார். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தால் இந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்க முடியுமா? யோபு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும்போது, யோபு 42:2 அவன் சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது, தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எங்க ஆண்டவர் செய்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் பாருங்களேன். நம்ம காரியத்தை செய்ய முயற்சிக்கிறதுனால தான் நம்ம தோல்வி அடைகிறோம். நம்முடைய பலத்தை அதில் செலுத்துகிறதுனால தான் நம்ம தோல்வி அடைகிறோம். இன்றைக்கி உங்கள் காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலனை தாருன்னு சொல்லுங்கள். உம்முடைய பலத்தினாலே நான் இது செய்வேன்னு சொல்லி பாருங்கள். கட்டாயம் அற்புதம் நடக்கும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தவர், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி இருந்தது. என்ன தெரியுமா? ஒரு செங்கடல் தடையாய் இருந்தது. செங்கடலை ஆண்டவர் இரண்டாய் பிரித்தாருங்க. இன்னை உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற அந்த செங்கடல் இரண்டாக பிரிகிறது. கர்த்தர் தடைகளை மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காரியத்தை செய்வதற்கு வேண்டிய பலனை எங்களுக்கு தாரும். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அற்புதங்கள் நடப்பதாக உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில் அற்புதத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.